யோ, உன் பேர் என்னையா? என் பேர் சந்துருங்க சார். உன் பேரு? என் பேர் ஸ்ரீகாந்த் சார். ரெண்டு பேரும் பார்க்க படிச்சவங்க மாதிரி இருக்குங்க. இவ்வளோ கேவலமா ரோட்ல சண்டை போடுவீங்க? சார் சண்டை போடணுன்றதுக்காக நான் போடல சார். என் குழந்தைய காணணும் நானே சாயங்காலத்துல தேடிட்டு இருக்கிறேன். அந்த சமயத்தில் என் புள்ளிய நாய் துரத்திக்கு வந்ததை பார்த்தோன்னே கோவம் வந்துட்டு சார். அதுக்காக அந்த வாயில் அது ஜீவனை இந்த ஆள் கல்லு எடுத்து அடிக்கிறான் சார். அடிக்காம அப்புறம் என்ன பண்ணுவாங்க? உன் பிள்ளைய நாய் தரத்துக்கு வந்தா நீ என்ன தூக்கிட்டு கொஞ்சுவியா? அதில் சார் அது சுமரியா அவ்வளோ அக்கையும் பாசமா இருந்தா உன் வீட்டுக்குள்ள வச்சு வளர்த்துக்க வேண்டியதானே? ஏன் நாய் தெருவில் விட்ட? சார் அது இது வீட்டு நாய் இல்லை, தெரு நாய் தான். இருந்தாலும் தெரு நாய் இருந்தாலும் பாவம் தானே சார். அதை போய் கல் எடுத்து அடிக்கிறான் சார். யோ, சொன்னதே சும்மா சொல்லினே இருக்காதியா. கல் எடுத்து அடிக்கிறான், கல் எடுத்து அடிக்கிறான். அவன் பிள்ளைய துரத்துக்கு வந்திருக்கா, அதனால அவன் கல் எடுத்து அடிச்சான். ஆமா, இவ்வளோ அக்கறையா பேசுறேன். ஒரு நாள் இந்த நாய்களுக்கு சோறு வச்சிருக்கியா? வைப்பேன் சார், அதெல்லாம் வைப்பேன். இது நீ சாப்பிட்டுட்டு மீந்ததை எடுத்துட்டு வந்து வச்சு அதை சொல்றியா? அது இல்லை சார், அது வந்து உங்களை மாதிரி ஆளுங்களால தான் பிரச்சனையும் பெருசாகுது. பிள்ளைய துரத்துனால கல் எடுத்து அடிச்சிருக்காங்க. அதை போய் பிரச்சனையாக்கி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் எடுத்துட்டு வந்திருக்க சார். இருந்தாலும் நாய்ங்கெல்லாம் பாவம் தானே சார். அதுங்களுக்காக தான் சார் நாங்கள் குரல் கொடுக்குறோம். திருநாய்களுக்காக குரலை கொடுக்குறேன், உயிரை கொடுக்குறேன். அப்புறம் யோ, ஏதாவது வாயில் வந்துட போதியா? ஏயா இவ்வளோ பேசுறியே? இது வரைக்கும் எத்தனை நாய்களுக்கு இட்டுன்னு போய் தடுப்பூசி போட்டு அதுங்களை பராமரிச்சிருக்க நீ? அது வந்து சார், நான் தடுப்பூசி போட்டு அதை பராமரிக்கிறது நம்ம வேலை இல்லைல்ல, அதெல்லாம் கவர்மெண்ட் வேலை தானே. ஆமாயா, உடனே இதை சொல்லிடுங்க. கவர்மெண்ட் வேலை அது இதுன்னு ஒரு விஷயத்தை செய்யணும்னா யாரும் முன் வர மாட்டீங்க. அது குறை சொல்லணும்னா மட்டும் 1008 பேர் வந்துருவீங்க. அது தெருநாயின்னு சொல்கிறேன். அப்போ அதுக்கு எந்த முதலுதவியோ எந்த தடுப்பூசியோ போட்டுக்க மாட்டாங்க இது வரைக்கும். ஒருவேளை அந்த நாய் அந்த குழந்தைங்களை கடிச்சிருந்தா ஏதாவது ஆபத்தாக இருந்ததுன்னா நீ வருவியா முன்னாடி? சார் தெரு நாய்களுக்கு தடுப்பூசி போடாதது ஏன் தப்பு இல்லையே சார். அதெல்லாம் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க பார்த்து செஞ்சுருக்கணும் இல்லையா? நல்லா தான் பேசுகிறேன். அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க செய்யணும். செய்யலை அதை கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? அந்த நாய்களுக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குது, எந்த உதவியும் செய்யலை, எந்த ஊசியும் போடல, இவ்வளோ திருநாய் இருக்குது, இதனால யாரையாவது அந்த நாய்ங்க கடிச்சா இவ்வளோ பாதிப்பு இருக்குது, இந்த மாதிரி இது வரைக்கும் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கியா? இல்லை சார், அந்த மாதிரி எதுவும் பண்ணதில்லை. அதானே, அந்த மாதிரிலாம் யோசிச்சு யாரும் செஞ்சிடாதீங்க. யாராவது ஏதாவது செஞ்சாக்கா அதை குறை சொல்றதுக்கு மட்டும் முன்னாடி அளவு வந்து நில்லுங்க. பேரும் என்ன நடந்ததோ அதை தனியாக பேப்பரில் எழுதி இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு செயலில் ஈடுபட மாட்டேன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போங்க. ஏன் இளவரசி, அட்ரஸ் ஃபோன் நம்பர்லையும் உங்ககிட்ட கரெக்டாக எழுதி வாங்கிக்கோ. சரிங்க சார். ஸ்ரீகாந்த் இங்கே வாயா. சார் தவிர இன்னொரு தடவை இந்த நாய்க்காக பேசினா அது இதுன்னு சொல்லிட்டு யார்கிட்டயாவது சண்டை வச்சுன்னு வச்சுக்கோ, நான் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன், உள்ளத்துக்கு போட்டுருவேன். அப்படியே தெருவில் எது நடந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நீங்களா சட்டத்தை கையில் எடுத்துக்க கூடாது. சரிங்க சார், தேங்க்யூ சார்.